வணக்கம். இது அக்ஷரம் அக்ஷயம். நம்ம தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவால் நடத்தப்படக்கூடிய எக்ஸாம்ஸ் என்னெல்லாம், அதனுடைய பெயர்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவால் நடத்தப்படக்கூடிய பரீட்சைகள் பிராத்மிக் முதல் நிலை, மத்தியமா ராஷ்டிரபாஷா, பிரவேஷிகா, விஷாரத் பூர்வாத், விஷாரத் உத்ராத், பிரவீன் பூர்வாத், பிரவீன் உத்ராத். இப்போ இதில் பிராத்மிக் அப்படிங்கிறது முதல் நிலை. அப்போ ப்ரைமரி அப்படிங்கிற அர்த்தத்தில் இருக்குது. அதனுடைய பொருள் பிராத்மிக்னா ப்ரைமரி அப்படிங்கிற அர்த்தம். மத்தியமா அப்படின்னா இடைப்பட்ட நிலை. ராஷ்டிரபாஷா அப்படின்னா தேசிய மொழிங்கிற அர்த்தத்தில் அதை வச்சுருக்கிறாங்க. அதுக்கு ராஷ்டிரபாஷான்னு ஒரு பேரில் வச்சுருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஸோ முதல் நிலை, மத்தியம நிலை, ராஷ்டிரபாஷா அப்படிங்கிறது லோயர் லெவலில் இருக்கக்கூடியது. பிரவேஷிகா அப்படிங்கிறது லோயருக்கும் ஹையருக்கும் இடைப்பட்ட மாதிரி இருக்கும். ஆனால் அதை லோயர் எக்ஸாம் அப்படின்னு தான் அதை சொல்லுவோம். ஹையர் எக்ஸாமுன்னு சொல்லிக்க முடியாது. பட் ஹையர் எக்ஸாம் கூட தான் அந்த எக்ஸாம் நடக்கும். ஏன்னா அதுக்கு 3 பேப்பர் அப்படிங்கிறதுனால. பட் லோயருங்கிற லிஸ்ட்டில் வரும், லோயர் எக்ஸாம்ஸோட லிஸ்ட்டில் வரும். அதனால தான் அது நம்ம ரெண்டுக்கும் இடைப்பட்டதுன்னு நம்ம சொல்கிறது. பிரவேஷிகா அப்படின்னா பிரவேசம் பண்ணுது, லோயர்லேருந்து ஹையருக்கு பிரவேசம் பண்ணுது. அது ரெண்டுக்கும் இடையில் உள்ள வாசல் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஸோ ஏன்னா 3 பேப்பர் ஆயிடுது. அதனால் விஷாரது பூர்வாத் அப்படிங்கிறதும் விஷாரத் உத்ராத் அப்படிங்கிறதும் சேர்த்து விஷாரத் அப்படிங்கிற பரீட்சை. விஷாரது பூர்வாத் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, விஷாரத் அப்படிங்கிறது ஒரு படிப்பு, பட்ட படிப்பு மாதிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதை பற்றி விளக்கம் அப்புறம் சொல்கிறேன். அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விஷாரத் அதில் பூர்வாத் முற்பாகம், பூர்வ பகுதி, முற்பகுதி. பூர்வனா முன்னாள் அப்படின்னு அர்த்தம். அப்போ அர்து அப்படின்னா பாகம் அப்படின்னு, அர்து பாதி. அப்போ முற்பாதி, முற்பாகம், முற்பகுதி. அதே மாதிரி விஷாரது உத்தரார்து அப்படிங்கிறது உத்தர் ப்ளஸ் அர்து, அதான் உத்தரார்து. அப்போது உத்தர் அப்படிங்கிறது பின்பகுதி, இந்த கடைசி பகுதி, அதுக்கு அப்புறம் உள்ள பகுதி அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அது முற்பாகம், இது பிற்பாகம். முற்பகுதி பிற்பகுதி அப்படிங்கிற 2 பார்ட்டு. அதே மாதிரி தான் பிரவீன் அப்படிங்கிறதும் ஒரு பட்டம் பெறுதல். அதில் பிரவீன் பெறுதல் அப்படின்னு சொல்கிறாங்க, பட்டம் பெறுதல் அப்படிங்கிற அர்த்தம். அப்போது அதே மாதிரி பிரவீன் அப்படிங்கிற ஒரு பரீட்சையில் முற்பாதி, அது ஹையர் அப்படிங்கிறதுனால நமக்கு நிறைய படிப்போம். ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு டாப்பிக்கையும் நிறைய படிப்போம். அப்படிங்கிறதுனால 2 பகுதியாக பிரித்து படிக்கிறோம். ஸோ விஷாரத் பூர்வாத் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எல்லாமே ப்ரோஸ் அந்த மாதிரியான ஐட்டங்கள் வரும். ப்ரோஸ், மற்ற அது என்ன சுருக்கி எழுதுதல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் வந்துடும். செகண்ட் பகுதி, அதாவது உத்தரார்து பகுதி, 2ஆம் பகுதி, கடைசி பகுதி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அதில் போயம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். அதே மாதிரி தான் பிரவீன்லேயும் விஷாரத் பிரவீன் 2லேயுமே பூர்வாது உத்ராது அப்படிங்கிற 2 சேர்த்து தான் ஒரு பரீட்சை. அதை 2 செமஸ்டர் மாதிரி 2ஆக பிரித்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை எழுதுகிறோம். லோயரில் ஒரே இதில் எல்லாத்தையும் படிச்சிருவோம் கொஞ்சம் கொஞ்சமாக. பட் அதை ரொம்ப விரிவாக படிக்கிறதுனால அதை 2 பகுதியாக எழுத போகிறோம். ஸோ விஷாரத் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, விஷாரத் பரீட்சை இன்னைக்கு, பிரவீன் பரீட்சை இன்னைக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அப்போ விஷாரத் பூர்வாது எப்போ, விஷாரத் உத்ராது எப்போ அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. விஷாரதுன்னு சொன்னால் 2ம் அடங்கும், பிரவீன்னு சொன்னால் 2ம் அடங்கும். ஸோ 2 சேர்ந்து தான் விஷாரத், 2 சேர்ந்து தான் பிரவீன். ஸோ இதுதான் அந்த 8 லெவல். இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பிராத்மிக், மத்தியமா, ராஷ்டிரபாஷா அதெல்லாம் விட்டுருங்க. பிரவேஷிகா அப்படிங்கிற லெவல் வரைக்கும் படிச்சிருந்தா அது 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய செகண்ட் லாங்குவேஜ், தமிழோ அல்லது ஹிந்தியோ இருந்தால் என்னவோ அதே மாதிரியான மதிப்பு தான் இதுக்கு இருக்குது. அதுக்கு ஈக்குவல் தான். 10th ஸ்டாண்டர்ட் ஈக்குவல் அப்படின்னா உடனே 10th நம்ம படிக்காமல் இருக்க முடியாது. 10th போய் படிக்க தான் செய்யணும். அதில் உள்ள லாங்குவேஜ் பேப்பருக்கு மட்டுமே ஈக்குவல். அதை 10th ஈக்குவல்னோடனே அதை வெறுமனை பிரவேசிக்காவை படிச்சுட்டு நம்ம ஸ்கூலுக்கு போகாமல் இருக்க முடியாது. அதே மாதிரி விஷாரத் பூர்வாது ப்ளஸ் உத்ராத், விஷாரதுன்னு சொன்னால் எப்போவுமே 2ஐயுமே சேர்த்து தான் மீன் பண்ணும். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். விஷாரதுன்னு சொன்னால் பூர்வாதா உத்ராதா அப்படின்னு கேட்கக்கூடாது. பூர்வாது லோயர், உத்ராது ஹையர் அப்படியெல்லாம் கணக்கு கிடையாது. விஷாரதுங்கிறது 2ம் சேர்த்து தான், சேர்த்து முடித்தாதான் அதுக்கு மதிப்பு. ஸோ விஷாரத் அப்படிங்கிறது
+1 +2ல் நம்ம படிக்கக்கூடிய லாங்குவேஜ் பேப்பருக்கு அது ஈக்குவல். ஸோ +1 +2ன்னொடனே நம்ம +2 படிக்க வேண்டாம், நம்ம வெறும் விஷாரத ஹிந்தியில் படிச்சுட்டு அந்த பேப்பரை டிகிரியை வச்சுக்கிட்டு நம்ம நேராக ஹையருக்கு போயிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. +1 +2 படித்து தான் ஆகணும் இல்லையா? ஸோ அதனுடைய லாங்குவேஜுக்கு தான் ஈக்குவல். அதை நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிகிட்டு இருக்காங்க. பிரச்சாரக்கே நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. வேல்யூ வந்து அதுக்கு லாங்குவேஜ் பேப்பருக்கு என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ மட்டுமே கொடுக்குறது. சர்டிஃபிகேட்டு பட்டம் மாதிரி கொடுத்தாலும், விஷாரத் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தாலும், பிரவீன் அப்படின்னு பட்டம் அப்படிங்கிற மாதிரி கான்வகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் அதுக்கு வேல்யூ கான்வகேஷன் சர்டிஃபிகேட்டுக்கு இருக்கக்கூடிய டிகிரி வேல்யூ இல்லவே இல்லை. நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் அதுக்கு மதிப்பு அந்த பேப்பருக்கு மட்டும்தான், லாங்குவேஜ் பேப்பருக்கு மட்டும்தான். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்குது. அப்போ பிரவீன் அப்படிங்கிறது என்னது? பிரவீன் பூர்வாத் உத்ராத் ரெண்டும் சேர்த்து அதுக்கப்புறம் நமக்கு கான்வகேஷன் கிடைக்கும் இல்லையா? அந்த கான்வகேஷன் வந்து வெறும் பிரவீன் உத்ராத்துக்கு உள்ளது இல்லை. பிரவீன் பூர்வாது ப்ளஸ் பிரவீன் உத்ராது ரெண்டுலேயும் உள்ள மார்க்கை சேர்த்து என்ன கிளாஸ் வருமோ அதுதான் உங்களுக்கு பிரவீன் கான்வகேஷனில் போட போகிறாங்க. அதே மாதிரி தான் விஷாரது கான்வகேஷன்லேயும் விஷாரத் பூர்வாது ப்ளஸ் விஷாரத் உத்ராது ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய மார்க்கு, இதில் 300 மார்க் அதில் 300 மார்க் சேர்த்து 600 மார்க்குக்கு பார்த்து அதில் பெர்சன்டேஜ் பார்த்து அந்த பெர்சன்டேஜ் தான் நமக்கு கான்வகேஷனில் இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸாங்கிறது அந்த பெர்சன்டேஜை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் பிரவீனுக்கும். ஸோ ரெண்டும் சேர்ந்தாதான் அந்த கான்வகேஷனுக்கு மதிப்பு. 2 மார்க்கும் சேர்ந்து தான் அந்த கான்வகேஷனில் நமக்கு கிளாஸு காமிக்கும். அதை நம்ம பார்த்துக்கணும். அதுக்கும் சில ரூல்ஸ் இருக்குது. எப்படி அந்த கிளாஸ் பார்ப்பாங்க, எப்படி ஃபஸ்ட்டு மார்க் பார்ப்பாங்க, எப்படி அதாவது ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்ப்பாங்க, எப்படி செகண்ட் கிளாஸ் பார்ப்பாங்க, எப்படி பாஸ் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம ஏற்கனவே. பாஸ் மார்க் ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். தெளிவாக அதில் விளக்கமாக சொல்லியிருக்கு ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் எப்படி கணக்கு பார்க்குறாங்க அப்படிங்கிறது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த லிங்க் நான் தரேன். ஸோ பிரவீன் அப்படின்னு நம்ம முடித்தோன்னா அது டிகிரி லெவலில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ். இப்போ பிஏஓ பிஎஸ்சியோ படிக்கிறோன்னா ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ரெண்டுலேயும் சேர்த்து ஒவ்வொரு இயருக்கும் 2 செமஸ்டர் இருக்கும். சேர்த்து 4 செமஸ்டர்லேயும் இங்கிலீஷ் தமிழ் படிப்போம், அல்லது இங்கிலீஷ் தெலுங்கு, அல்லது இங்கிலீஷ் ஃப்ரெஞ்சு. அந்த மாதிரி அந்த தமிழுக்கு பதில் வேறு எந்தாவது லாங்குவேஜ் படிப்போம் இல்லையா? அதை மாதிரி அந்த டிகிரியில் தமிழுக்கு பதில் வேறு லாங்குவேஜ் படிக்கிற மாதிரி தமிழுக்கு பதில் நம்ம ஹிந்தி படிச்சிருக்கோம் அப்படிங்கிற வேல்யூ தான் இருக்குது. ஸோ என் பிள்ளை பிஏ முடிச்சுட்டு நீங்கள் சொல்ல முடியாது, பிரவீன் இன் ஹிந்தின்னு மட்டும்தான் சொல்லணும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிஏ ஹிந்தின்னு அந்த கான்வகேஷனுக்கு பின்னால் போட்டிருக்கும். 10th போட்டிருக்கும், 12th போட்டிருக்கும், இன்டர்மீடியேட்டுன்னு போட்டிருக்கும். அதுக்கப்புறம் பிரவீனில் டிகிரின்னு போட்டிருக்கோம். எப்படி 10th சொல்லிட்டு நம்ம 10th படிக்காமல் இருக்க முடியாதோ அதே மாதிரி விஷாரத பக்கத்தில் போட்டிருக்கக்கூடிய இன்டர்மீடியேட் அப்படின்னு போட்டிருக்கிறத பார்த்துட்டு நம்ம வெறும் விஷாரதை முடிச்சுட்டு இன்டர்மீடியேட் படிக்காமல் இருக்க முடியாதோ அதே மாதிரி தான் டிகிரி அப்படின்னு போட்டிருக்குன்னா, டிகிரி லெவல் அப்படின்னு போட்டிருக்கு, பிஏ லெவல் அப்படின்னு போட்டிருக்குன்னா அது டிகிரி யூஜி டிகிரியில் உள்ள லாங்குவேஜுக்கு தான் ஈக்குவல். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம படிக்கக்கூடியவங்க அதெல்லாம் தெரிஞ்சு இருக்கணும். என்ன படிக்கிறோம், அதுக்கு என்ன வேல்யூ அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நம்ம சொல்கிறோம். என்னென்ன எக்ஸாம் இருக்குதுன்னு தெரியாமல் நிறைய பேர் கேள்வி கேட்டதுனால இதை நான் சொல்கிறேன். அடுத்து என்ன படிக்கணும், இந்த எக்ஸாமுக்கு அடுத்து என்ன எக்ஸாம் அப்படின்னு பிரவேசிக்காக்கு அப்புறம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ பிரவேசிக்கா வரைக்கும் படிக்கிறப்போ கூட அந்த என்ன எக்ஸாம்னு பார்க்கல அவங்க, அப்படியும் கேள்வி கேட்டிருக்காங்க. அதனால தான் இப்போது இந்த வீடியோ போடுறேன். இப்போ பிராத்மிக்லேருந்து பிரவீன் வரைக்கும் பார்த்துட்டோம். பரீட்சைய அப்படிங்கிற எக்ஸாம் அது வந்து கண்டிப்பாக எழுதணும்னு அவசியம் இல்லை. ஆனால் முதல்ல அதை எழுதிட்டு நீங்கள் பிராத்மிக் எழுதினீங்கன்னா நல்ல நாலேஜ் கிடைக்கும். நல்ல ஸ்ட்ராங்காக படித்து வருவோம், கிராமர் நல்லா தெரவாயிடுவோம், படிப்படியாக படிக்கிற மாதிரி. ஸோ அதுக்கு அது உதவியாக இருக்கும். சென்னை சிட்டிக்கு பரீட்சைங்கிறது வேறு சிலபஸ். அதர் தான் சென்னை சிட்டி, தமிழ்நாடு திருச்சி சபா மூலமாக படிக்கக்கூடியவங்களுக்கு லோயர் எக்ஸாம் அப்ளை திருச்சி சபாவில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு சரல் ஹிந்தி பரீட்சைய அப்படின்னு புக்கு, சென்னை சிட்டிக்கு நவீன் ஹிந்தி பரீட்சைய அப்படின்னு வேறு புக்கு. ஸோ இந்த மாதிரி வேறு வேறு சிலபஸ் இருக்குது.
பரீட்சையை வந்து நீங்கள் 5th ஸ்டாண்டர்ட்லேயோ 4th ஸ்டாண்டர்ட்லேயோ சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்க 7th ஸ்டாண்டர்டுக்குள்ளே எல்லாமே முடிச்சிருவாங்க, 8 எக்ஸாமும் முடிச்சிருவாங்க. அதுவே சீக்கிரம்தான். அப்படிங்கும்போது நீங்கள் 5th ஸ்டாண்டர்டில் பிராத்மிக் சேர்த்திங்கன்னா 8th வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ 8th ஸ்டாண்டர்டில் முடிப்பாங்க. நல்லா ஓரளவாவது தெரிஞ்சு படிக்கணும்னா தயவு செஞ்சு 5th ஸ்டாண்டர்டில் படிங்க. அவங்க முடிச்சிருக்காங்க, இவங்க முடிச்சிருக்காங்கன்னு பெருமைக்கு படித்து பிரயோஜனம் இல்லை. படிக்கிறதுனால பிரயோஜனம் இருக்கணும். பெருமையினால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதில் உள்ள அருமை தெரிஞ்சு அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தில் படிக்கணும். வெறும் சர்டிஃபிகேட்டுக்கு படித்து பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம வேறு எங்கே போய் படிப்போம்? படிக்க மாட்டோம். படிக்கும்போதே படிக்காதவங்க வேறு எங்கே போய் படிப்போம்? அப்படியே விட்டுருவோம். ஸோ பரீட்சைங்கிறது ஆப்ஷனல் தான். ஒரிஜினலாக எக்ஸாம்ங்கிறது பிராத்மிக்கில் இருந்து தான். பரீட்சையை அதை விட கொஞ்சம் லோயர் லெவல், விரும்புகிறவங்க படிச்சுக்கலாம். இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். தன்யவாத்.